வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த பல வாரங்களாக நாம் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை என்ற தலைப்பிலே நம் போதனைகளை பார்த்து வருகிறோம். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை பல வாரங்களாக நாம பார்த்து வருவோம். தேவனுடைய வார்த்தைக்கு எப்பேற்பட்ட ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு வாரமும் பார்த்து வருகிறோம். இந்த வசனம் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. There is power in the word of God and there is life in the word of God. ஜீவனும் இருக்கு, வல்லமையும் இருக்கு. அப்போ இதே மாதிரி வார்த்தையில இப்படிப்பட்ட ஒரு ஜீவன் இருக்குதுன்றது யோவான் தம்முடைய சுவிசேஷத்திலும் அவர் சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அவர் இந்த வார்த்தையை பற்றி அருமையாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. பாருங்க, அவருக்குள்ள ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. இருளானது அதை ஜெயிக்கவில்லை, மேற்கொள்ளவில்லை. பாருங்க, நமக்குள்ள இந்த வார்த்தை இருக்கிறது. இயேசு நமக்குள்ள வாழ்ந்து வருகிறார். ரட்சிக்கப்படும் பொழுது நாம் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையின் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆகவே உள்ள இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்துக்குள்ள வந்து வாழும்படியாக வந்திருக்கிறார். உள்ள அவர் இருக்கிறார். யார் இருக்குது? உள்ள இயேசு இருக்கிறார். இயேசுக்குள்ள என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. இயேசு என்னவா இருக்கிறார்? வார்த்தையா இருக்கிறார். அவருக்குள் ஜீவன் இருக்கு அப்படின்னு சொன்னா அவருக்குள்ள அந்த ஜீவன் எப்படி இருக்குது? ஒளியாய் இருக்கிறது. இந்த ஒளி எப்படிப்பட்ட ஒரு ஒளினா, இருளிலே பிரகாசிக்கிற ஒரு ஒளியாய் இந்த ஒளி இருக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை மேற்கொள்ளவில்லை, ஜெயிக்கவில்லை. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இந்த முழு உலகமும் இருள்ல கிடக்கிறது இல்லையா? உலகம் முழுசும் இருள்ல கிடக்குது. ஆனா உங்களுக்குள்ள வெளிச்சம் இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு லைட் மாதிரி இருக்கிறோம். இயேசு கூட சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்தில் ஒளியா இருக்கிறீர்கள் அப்படிங்கிறாரு. அப்புறம் யோவான் 8:12 அவர் சொல்றாரு, நானே உலகின் ஒளி அப்படிங்கிறார். அவர் உள்ள வந்திருக்கிறார். இப்ப நாமும் ஒளியா இருக்கிறோம். இப்ப இந்த உலகத்துல நாம வெளிச்சமா இருக்கிறோம், ஒளியாய் இருக்கிறோம். இந்த வெளிச்சம் என்ன செய்கிறது? நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்துகிறது. இருளின் காரியங்களை எல்லாம் அகற்றுகிறது. இந்த ஒளி நேர நம்முடைய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறது. நாம் ரட்சிக்கப்படும் பொழுது அந்த ஒளி நமக்கு உள்ள வருகிறது. அந்த ஒளி மூளை அறிவுக்கு போகும்பொழுது மூளை அறிவெல்லாம் ஒரு பெரிய பிரகாசம் ஏற்படுகிறது. மூளைக்குள்ள இந்த ஒளி பிரவேசிக்கும் பொழுது எண்ணங்கள்லாம் ரொம்ப பரிசுத்தமான தூய்மையான எண்ணங்களாக மாறுகிறது. பிசாசு எவ்வளவு முயற்சித்தாலும் நம்மளை தோற்கடிக்க முடியாது. ஏன்னா இது வெற்றி பெறுகிற ஒரு ஜெயிக்கிற ஒரு இருளை ஜெயிக்கிற ஒரு வெளிச்சமாய் இருக்கிறது. இதில் ஸ்ட்ரகிள் பண்ணவே தேவையில்லை. பாருங்க, இருள் போகணும் அப்படின்னு சொன்னா யாராவது போராடுவாங்களா? யாராவது அந்த இருளோட போய் சண்டைக்கு நிற்பாங்களா? சும்மா லைட்டை போட்டால் போதும், அவ்வளோதான். எல்லாம் ஒயரிங் ஏறி எல்லாம் இருக்குது, கரண்ட் எல்லாம் அங்கே வரைக்கும் வருது. சும்மா சுவிட்ச் ஆன் பண்ணால் போதும், அவ்வளோதான். அதே போல நமக்குள்ள வெளிச்சம் இருக்கிறது. வெளிச்சம் இருக்கிறதுனால இந்த வெளிச்சம் எங்கெல்லாம் பிரவேசிக்கிறது அங்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை அது ஏற்படுகிறது, ஒரு பெரிய வெற்றியை ஏற்படுத்துகிறது. உள்ளத்துல மனதுல தவறான எண்ணங்கள் வராம அது தடுக்க ஆரம்பிக்கிறது. ஏன்னா ஒளி அந்த மூளை அறிவுக்குள்ள பிரவேசிக்கிறது. நம்முடைய அந்த அறிவு பிரகாசிக்க வைக்கிறது. அந்த ஞானத்துல சிறந்து விளங்க ஆரம்பிக்கிறோம், அறிவில சிறந்து விளங்க ஆரம்பிக்கிறோம். சாமர்த்தியம் மிகவும் அதிகமாக ஆரம்பிக்கிறது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதையை கூட உணர்வுள்ளவனாக்கும் என்று வேத வசனம் சொல்கிறது. அப்பேற்பட்ட ஒரு பவர் இந்த வார்த்தையில
இருக்கு. ஒன்னுதுக்கும் பிரயோஜனமே இல்லாத ஒரு ஆளை கொடுத்து அந்த ஆள்கிட்ட ஒரு பைபிளை கொடுத்து டெய்லி இதை வாசிப்பா, அவனுக்கு புரியல கூட பரவாயில்ல இதை வாசி அப்படின்னு சொல்லும்போது வசனம் உள்ள போக 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 அவனுக்குள்ள வெளிச்சம் வீச ஆரம்பிக்கும். உள்ள போக போக ஒரு பெரிய உணர்வு உள்ளவன், அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப அதிகமாக ஆக ஆரம்பிக்கும். பாருங்க, இந்த இந்த இதை பற்றி நம்ம நிறைய கற்றுக்கொண்டே வருகிறோம். உள்ள அந்த ஜீவன் இருக்கு இல்லையா? அந்த ஜீவனை நம்ம என்ன பண்ணணும்? ரிலீஸ் பண்ணணும், யூஸ் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கைக்காக, வெற்றி வாழ்க்கைக்காக, வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்காக நாம் என்ன பண்ண வேண்டும்? அந்த ஜீவனை உபயோகப்படுத்த வேண்டும். எப்படி உபயோகப்படுத்துறது? உள்ள ஜீவன் இருக்கு, அந்த ஜீவன் ஒளியா இருக்கு. அது வெற்றி பெற வைக்கிறது. நம்மள வாழ்க்கையில நம்முடைய சரீரத்துக்கு ஒரு பெரிய சுகத்தை கொடுக்குது, சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, சரீரத்தில் ஒரு பெரும் சுகம். ஜீவன் அப்படின்னு சொல்லணும்னா லைஃப். இந்த லைஃப் அப்படியே சரீரம் முழுவதும் வியாபிக்க ஆரம்பிக்கிறது, சரீரத்தில் ஒரு பெரிய புத்துணர்ச்சியை தருகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வயசே தெரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு மாறிடுறாங்க. உதாரணத்துக்கு நாகம்மன் பார்த்தீங்கன்னா படைத்தலைவன், நம்ம பல வெற்றிகள் எடுத்திருக்கிறான். ஆனால் அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளையினுடைய மாம்சம் போல மாறிடுச்சு அப்படின்னு வேதம் சொல்லுகிறாரு. சிறு பிள்ளையினோட மாம்சம் மாதிரி ஆகணும்னா 50-60 வருஷம் அப்படியே பின்னாடி போயிருக்கிறார். சாரல் எடுத்துக்கோங்க, அவளுடைய அழகு திரும்ப கிடைச்சிருக்கிறது. இல்லைன்னா உள்ள அப்படிப்பட்ட ஒரு ஜீவன். நான் சொல்றேன் பாருங்க, இந்த ஜீவன் நம்மெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் கொண்டு வரும் பாருங்க. அப்ப இந்த ஜீவனை எப்படி நம்ம ரிலீஸ் பண்றது? 18ஆம் அதிகாரத்துல நீதிமொழிகள் 18:21 வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் வாயில வரும் பல்லு மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறோம். இல்ல, பல்லு இருக்கு, அது நம்ம சாப்பிடறதுக்கு உதவுது. நம்ம நினைக்கிறோம் வாயில வரும் நாவு மட்டும்தான் இருக்குதுன்னு. இல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. வாயில மரணம் இருக்கு, வாயில ஜீவன் இருக்கிறது. இருதயத்துல ஒரு பெரிய நதி இருக்குது, ஜீவ நதி. அந்த நதி வாய் வழியாக புறப்பட்டு வருகிறது. பாருங்க, இது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம வீட்டில் ஓவர் ஹெட் டேங்க் இருக்குது, கீழே நம்மளுடைய கிச்சன்ல சமையல் அறையில், அப்புறம் நம்மளுடைய மற்ற இடங்கள் எல்லாம் என்ன இருக்குது? டேப் இருக்குது இல்லையா? இந்த டேப்ல தண்ணி நமக்கு தண்ணி வேணும், எதையாவது ஒன்று கழுவணும், இல்லை ஏதாவது நம்ம ஒரு குளிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வெறும் டேப்பை திறந்தா போதும். ஒவ்வொரு முறையும் மாடிக்கு போய் அந்த ஓவர் ஹெட் டேங்க்ல அந்த தண்ணி எடுக்கணும். இல்ல, டேப்பை திறந்தா போதும், எல்லாம் ரெடியா இருக்குங்க. உள்ள ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? அவருடைய ஜீவனை நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. எதுக்கு? நம்ம வெற்றி பெறறதுக்கு. சரீரத்தில் ஒரு முழு ஆரோக்கியம், அறிவில் ஒரு பெரிய முதிர்ச்சி, எண்ணங்கள்ல ஒரு பெரிய தூய்மை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குறது, எல்லாவற்றுக்கும் அவர் என்ன பண்றாரு? உள்ள அந்த ஜீவனை வச்சிருக்கிறாரு. அது வாய் வழியா புறப்பட்டு வர மாதிரி வச்சிட்டாரு. அவர் சொல்றாரு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்ப நம்ம வாயை திறந்து இந்த ஜீவனை நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டுத்தையுமே பேசலாம், மரணத்தையும் பேசலாம், ஜீவனையும் பேசலாம். மரணத்தை எப்படி பேசுறாங்க? நிறைய பேர் மரணத்தை பேசிட்டு இருக்காங்க. உள்ள ஜீவன் இருக்கு, வாயில மரணத்தை பேசிட்டு இருக்காங்க. வாழ்க்கையை பார்த்தீங்களா ஒரு சாவு கடங்கு மாதிரி இருக்குது. என்ன பண்றாங்க? என்ன பண்றதுன்னே தெரியலங்க. இந்த பிரச்சனை மலை மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ண போறேனோ தெரியல, யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என் கூட பிறந்தவங்கலாம் கூட ஒன்றும் உதவி செய்ய மாட்டேன்ட்டாங்க. நான் எவ்வளோ பேருக்கு நல்லது செஞ்சுக்கிறேன், ஆனால் இன்னைக்கு எனக்கு தேவை, ஆனால் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் பாருங்க மரணம். அதெல்லாம் பேசவே கூடாது. ஜீவனை பேசுகிறவர்களாக நாம இருக்க வேண்டும். எப்படி பேசணும்? நான் எப்பொழுதும் எல்லாவற்றிலையும் சம்பூர்ணமுடையவனாய் இருக்கிறேன், சகல நற்கிரைகளிலும் பெருகுகிறேன். தேவன் சகலவித கிருபைகளையும் என்னிடத்தில் பெருக செய்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் என்னோட கூட இருக்கிறது. பெரிய பெரிய அற்புதங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. கடவுள் எனக்கு வாசல்களை திறக்கிறார், வழிகளை உண்டாக்குகிறார், அனுகூலமான பெரிய கதவுகளை திறக்கிறார், பொருளாதார வாசல்களை திறக்கிறது. கடன் இயேசுவின் நாமத்தினாலே ஒழிஞ்சு போகட்டும் என் வாழ்க்கையில். இப்படி பேசினா நாம ஜீவனை பேசுகிறவர்களாக இருக்கிறோம். ஜீவனை பேச பேச என்ன நடக்குது? மலைகள் அனைத்தும் பெயர்க்கப்படுகிறது. நம்ம ஜீவனை பேசும்போது மலைகள் ஆட்டோமேட்டிக்கா பெயரும். ஜீவனை பேச பேச தாமதமா இருக்கிற நடக்காத அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஜீவனை பேச பேச ஓடாத பேயெல்லாம் ஓட ஆரம்பிக்கும். ஜீவனை பேசணும் பாருங்க. நம்ம
நம்ம டிசிஷன் எடுத்து பேசணும். ஒவ்வொரு நாளும் ரொம்ப பர்பஸ்ஃபுல்லா பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, நம்ம மலையவே பார்த்துட்டே இருந்தாக்கா அது எங்காவது நகருமா? இல்ல, அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது. இயேசு சொல்றாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மலையை மறைச்சு பார்த்துட்டே இருந்தா ஒன்றும் ஆகாது. ஐயோ எவ்வளோ பெரிய மலைங்க இது, எப்படிதான் என் வாழ்க்கையில் இது வந்துச்சோ தெரியல, அப்படிலாம் சொன்னா ஏதாவது ஆகும்னு சொல்றாரு. இல்ல, அதை பார்த்து பேசணும். என்ன பேசணும்? நீ வேரோட பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று கட்டளையிடணும். பேருந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொல்லணும். வாழ்க்கையில் எந்த பிரச்சனை பெருசா இருக்கா அதை பார்த்து பேச ஆரம்பிக்கணும் பாருங்க. ஏன்னா உள்ள ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் வாய் வழியே தான் புறப்பட்டு வரும். அப்பதான் அற்புதங்கள் நடக்கும். அப்பதான் வீடு செழிப்பான வீடாக மாறும். பேச பேச ஜீவ நதி பாய ஆரம்பிக்கும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில அந்த ஜீவ நதி பாயும். பொருளாதாரத்தில் ஜீவ நதி பாய ஆரம்பிக்கும். அப்ப வாய் திறந்து நல்லா பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம்னு சொல்லியிருக்கு. நீதிமொழிகளே தான் நம்ம அந்த வசனத்தை வாசிக்கிறோம். இப்ப கூட நம்ம ஜீவ விருட்சத்தை புசிக்க முடியும், ஜீவனோடு கூட இருக்க முடியும். அப்ப சொல்ல சொல்ல கடவுளுடைய வார்த்தைகளை, ஜீவனுள்ள வார்த்தைகளை சொல்ல சொல்ல நாம ஜீவ விருட்சத்தை புசிக்கிறோம். அப்ப இந்த ஜீவன் எப்படிப்பட்ட தன்மையுடைய ஒரு ஜீவனா இருக்குது? போன வாரத்தில் ஒரு சிலதெல்லாம் பார்த்தோம். இது பரமனுடைய ஜீவன், பரலோக ஜீவன் அப்படி பார்த்தோம். நமக்குள்ள உயிர் இருக்கு, அப்பா அம்மா மூலமா இந்த உயிர் வருது. ஆனா இன்னொரு ஜீவன் ஒண்ணு இருக்கு. ஆண்டவர் மூலமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமா, பரிசுத்த ஆவியானவர் மூலமா இன்னொரு ஜீவன் நமக்குள்ள வருகிறது. அப்ப இந்த ஜீவன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜீவனா இருக்கிறது. வெறும் இந்த அப்பா மட்டும் வந்ததை மட்டும் நோக்கி பார்த்துட்டு இருக்க கூடாது. போன வாரம் ஒரு சில உதாரணங்கள் எல்லாம் சொன்னேன். நெல் இருக்கு, மேல உமி இருக்கு. உமியை ஒண்ணும் நம்ம பண்றதுக்கு இல்லை, அதை உடச்சி போட்டு உள்ள இருக்கிற அரிசியை தான் நம்ம சாப்பிட்றோம். சிலர் உமிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்ப இந்த ஜீவன் பரலோக ஜீவனா இருக்குது, பரமனிடத்திலிருந்து வந்த ஜீவனா இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா இது பளிச்சிடும் ஜீவனா இருக்கிறது. பிரைட்டான ஒரு ஜீவன், வெளிச்சமுள்ள ஒரு ஜீவன். மின்மினி பூச்சிக்குள்ள லைட் அடிக்குது இல்லையா, இருட்டில் அந்த பூச்சி பறக்கும் பொழுது பாத்தீங்கன்னா வெளிச்சம் வருது. அது ஒரு பெரிய அதிசயம். அது மாதிரிதான் ஆண்டவர் நமக்குள்ள ஒரு ஜீவனை வைத்திருக்கிறார், தம்முடைய ஜீவனை வைத்திருக்கிறார். அது ஒரு வெளிச்சமா இருக்குது. அந்த ஜீவன் அப்படியே கண்ணுக்கு போகும்போது கண்ணை பளிச்சிட வைக்கிறது, கண்ணை தூய்மையாக்குகிறது. கண் இனிமேல் அருவருப்பானதை பார்க்காது. என கண்ணில் அந்த ஜீவன் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. முகத்தை நல்ல அழகுள்ள ஒரு முகமா மாற்றுகிறது. தேவ மகிமை பொறிந்த ஒரு முகமாக அந்த ஜீவன் நம்முடைய முகத்தை மாற்றுகிறது. நம்முடைய முகத்தை பார்க்கிறவங்களுக்கு இச்சை வராது. தேவனுடைய ஒரு பரிசுத்தமான எண்ணம் வர ஆரம்பிக்கும், பயபக்தி வரும், அருவருப்பான எண்ணம் வராது. பாருங்க, நம்முடைய முகத்தை பார்க்கும்பொழுது இந்த ஜீவன் நம்மளை பல விதங்களில் காப்பாற்றுகிறது. இந்த ஜீவன் நமக்கு உள்ள இருக்குது பாருங்க. இது அறியாம நம்ம போய் எங்கேயாவது போய் விழுந்தோம்னா போச்சு, அவ்வளவுதான். இந்த ஜீவனை நம்ம பாதுகாக்க வேண்டும். இது மனுஷ ஜீவன் அல்ல, இது தேவ ஜீவனாய் இருக்கிறது. தானியேல் மாதிரி, யோசேப்பு மாதிரி அந்த ஆட்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மதிநுட்பத்தையும் நுண்ணறிவையும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பேராற்றலையும் நல்ல புரிந்து கொள்ளுதலையும் அந்த ஜீவன் அவர்களுக்கு கொடுத்தது. அதே போல அந்த ஜீவன் தான் நமக்குள்ளவும் இருக்கு. எஸ்தருக்கு ஒரு பெரிய அறிவை கொடுத்தது. நல்ல ராஜா கிட்ட போய் எப்படி பேசணும், தம்முடைய ஜனங்களை விடுவிக்கிறதுக்காக எப்படி பேசணும்ன்ற அறிவை கொடுத்தது பாருங்க. அந்த ஜீவன் உள்ள இருக்குதே, அந்த ஜீவனை எப்படிப்பட்ட ஒரு ஜீவனாக இருக்கு அப்படின்னு சொன்னா, அது ஒரு பாதிக்கப்படாத ஜீவன், கெட்டு போகாத ஒரு ஜீவனாய் இருக்குது. அது யாரும் அடக்கி ஒடுக்க முடியாது. யோவான் 3:16 நம்ம பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். பாருங்க, இந்த ஜீவன் வரும்பொழுது ஒரு பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன் கூடவே வருகிறது. அவரோட குமாரனை விசுவாசிக்கும் பொழுது நித்திய ஜீவன் உள்ள வருகிறது.
அந்த ஜீவன் என்ன பண்ணுது? நம்ம கெட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு அம்சமாக அந்த ஜீவன் இருக்கிறது. பரமனுடைய ஜீவன், பரலோக ஜீவன், பழிச்சிடும் ஜீவன், அப்புறம் இது பாதிக்கப்படாத ஒரு ஜீவன். இது எந்த விதத்திலும் பாதிக்கப்படாத ஒரு ஜீவனாய் அது இருக்கிறது. இந்த ஜீவனை நாம் வளர்க்க வளர்க்க அந்த ஜீவன் நம்மை வாழ வைக்கிற ஒரு ஜீவனாய் இருக்கிறது. உள்ள இருக்கிற ஜீவனை காத்துக்கொள்ளணும், அதை வளர்க்கணும், அது மேல அக்கறை உள்ளவர்களா இருக்கணும், அது மேல கரிசனை உள்ளவர்களா இருக்கணும், அதுக்கு சரியான நல்ல உணவை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை உணவாக அதுக்கு அந்த ஜீவனுக்கு கொடுக்க வேண்டும். அப்ப இந்த ஜீவன் உள்ள இருக்கும்போது என்ன நடக்கிறது? எந்த பக்கத்துல நெருக்கம் வந்தாலும் நாம ஒடுங்கி போகாம இருக்கிறோம். 2 கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். 8-9 வாசிக்கிறேன். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை. பாருங்க, இந்த ஜீவன் பவுலுக்குள்ள இருக்குது, பர்னபாக்குள்ள இருக்குது, 12 அப்போஸ்தலருக்குள்ள இருக்குது. உள்ள ஜீவன் இருக்கிறதுனால எல்லா பக்கத்திலையும் நெருக்கம் வருது. போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க, அவங்கள அடிச்சு ஜெயில போடுறாங்க, கை காலெல்லாம் வழங்க மாட்டுறாங்க, நிறைய பேர் எதிர்க்கிறாங்க, அவங்களுக்கு கடுமையான சூழ்நிலைகள் வருது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் வரும்பொழுது கூட அவர்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் அவர்கள் என்ன பண்றது இல்ல, ஒடுங்கி போறதில்ல. ஒரு முறை அவன் செத்தா போயிட்டான்னு சொல்லி தூக்கி போட்டாங்க, என்ன மாதிரி பாருங்க. ஆனா அவங்க என்ன பண்றது இல்ல, ஒடுங்கி போகிறதில்ல. எல்லா பக்கத்திலையும் நெருக்கம். நன்மை தானங்க செய்யறாங்க. நன்மை செய்யும் பொழுது கூட இவ்வளோ ஒரு ஒடுக்குதல், இவ்வளோ பக்கம், இவ்வளோ ஒரு நெருக்கம் வருகிறது அவங்களுக்கு. அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைலாம் நீங்க வாசித்து பார்க்கும்போது அவருடைய முதல் மிஷனரி பிரயாணம், ரெண்டாவது மிஷனரி பிரயாணத்தெல்லாம் சிலர் என்ன பண்றாங்க, எடுத்து விடுறாங்க. அவருக்கு விரோதமா ஆட்களை திரட்டி பேச வைக்கிறாங்க, அவர் அடிக்கிறாங்க, அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். எல்லா பக்கத்திலையும் நெருக்கம் பாருங்க. ஒரு பக்கம் சபைகளை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் அவருக்கு இருந்துட்டே இருக்கு. எல்லாம் ஊர் ஊரா போகணும், பட்டணமா போகணும், அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அங்கங்க சபைகளை ஸ்தாபிக்கணும், அந்த சபைகளை மூப்பர்களை ஏற்படுத்தணும். எவ்வளோ வேலைகள் இருக்கு. ஒரு பட்டணத்துக்கு போகணும், அந்த பட்டணத்தை சர்வே எடுக்கணும், அப்புறம் எங்க போய் அங்க தங்கறதுன்னு பார்க்கணும், அந்த இடத்த வாடகைக்கு எடுக்கணும், அதுக்காக உழைக்கணும், அந்த வாடகையை கொடுக்கணும். எல்லா பக்கமும் நெருக்கம். இது நடுவுல இவர் போய் சுவிசேஷம் அறிவிக்கும் போது பல எதிர்ப்புகள் வருகிறது பாருங்க. அவர் சொல்றாரு, எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் அடைகிறது இல்லை. கலக்கம் வருது, ஆமா வருது, ஆனா மனம் அடைகிறது இல்லை. பாருங்க, மனம் உடைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, ரொம்ப அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. பலருடைய மனங்கள் வாழ்க்கையில உடைஞ்சு போக ஆரம்பிக்குது. குடும்ப வாழ்க்கையில உடைஞ்சு போகுது, ஊழியத்துல மனம் உடைந்து போகிறார்கள். சுக்கு நூறா உடையுது பாருங்க. புருஷன் ஏதாவது சொல்லிடுறாரு, அவருக்கு என்ன சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு போயிடுறாரு. ஆனா மனைவிகளோட இருதயம் நொறுங்கி போயிட்டு, மனம் நொறுங்கி போய் விடுகிறது, அப்படியே சுக்கு நூறா உடைய ஆரம்பிக்கிறது. குடும்பம் அப்படியே உடைய ஆரம்பிக்குது. சாதாரணம் கிடையாது. எதிர்ப்பு, திருடன் ஒருத்தன் இருக்கிறான், எதிர்ப்பு அவன் மூலமாக வருகிறது. கீழ்ப்படி அவன் பிள்ளைகள் இடத்துல அவன் கிரியை செய்கிறான். அவன் என்ன பண்றாங்க, இந்த சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியம் செய்கிற எல்லாருக்கும் விரோதமா வராங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு சபையை கட்டிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல, சவுத் சைட்ல. அவன் 4 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி சபையை கட்ட முடியல, எதிர்ப்புகள் இருக்கிறது, கட்ட விட மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு பாருங்க, பிசாசை எவ்வளவு வேலை செய்யறான். ஏன்னா ஒரு சபையை கட்டினா அங்க கடவுளை ஆராதிப்பாங்க, அங்க ஒரு ஊழியக்காரர் வருவாரு, அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படும், வாழ்க்கைகள் செழிப்பாகும், வாழ்க்கைகள் முன்னேற்றம் அடையும். அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு விரும்புறான் பாருங்க. அதனால அவனுடைய ஆட்களை ஏவி விடுறான். ஏற்கனவே அந்த இடத்துல இருக்கு, ஆனா இப்ப அதெல்லாம் இடிச்சிட்டு நல்லா கட்டணும்னு பாக்குறாங்க, ஆனா கட்ட விட மாட்டாங்க. எல்லாமே இருக்கு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, எல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா கட்ட விட மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு எதிர்ப்பு வருது பாருங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றாங்க, தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க எங்களுக்காக, நாங்க போய் பார்க்க போறோம், கலெக்டரை போய் பார்க்க போறோம், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அங்க கட்டியே தீருதுன்னு விட மாட்டேன்றாங்க அவங்க. அப்ப எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்து மனம் முறிவடைகிறது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை. துன்பப்படுத்துறாங்களா? ஆமா. பவுல் போற இடத்துல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல பவுலும் சீலாவும் போயிட்டு
அங்க சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டு தான் போறாங்க அந்த இடத்துக்கு. போன சுவிசேஷத்தை அறிவிச்சாக்கா அங்க ஒரு பெரிய எதிர்ப்பு வருது. ஒரு பெண்ணிடத்துல ஸ்ரீ மேல இருந்த அந்த குறி சொல்ற ஆவியை அவங்க விரட்டி அடிக்கிறாங்க. இப்ப விரட்டி அடிச்சோன்னா அவங்களுடைய முதலாளிகளுக்கு ஆதாயம் இல்லாம போகிறது. உடனே என்ன பண்றாங்க, அங்க ஒரு பெரிய கேஸை கொடுத்து அவங்கள தூக்கி உள்ள போட்டு, ஒன்னும் தப்பெல்லாம் ஒன்றும் செய்யல, உள்ள தூக்கி போட்டு 1 குறை 40 அடி அடிக்கிறாங்க. 39 அடி அடிச்சு கை காலெல்லாம் தொழுத்துல மாட்டி வைக்கிறாங்க. ஆனா அவங்க பாருங்க, மனம் முறிவு அடையதில்லை. கலக்கம் அடைந்தும் அவர்கள் மனம் முறிவு அடைகிறது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுறதுல அங்கே ஜெபம் பண்றாங்க. நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் கர்த்தரை பாடி துதித்து அவர் ஆராதனை செய்கிறார்கள். இவ்வளவு துன்பத்தின் மத்தியில கடவுளை ஆராதிக்க முடியுமா? சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். இவ்வளோ சுவிசேஷம் அறிவிச்சாச்சு, பிசாசெல்லாம் விரட்டியாச்சு. இப்ப நான் கத்தரா பார்த்து நமக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடத்த விட்டுக்கிறாரு. பெசாம படுத்து தூங்கும். இவ்வளவு அடி அடிச்சாச்சு, ஒரே கஷ்டம், பாடி பெயின், ஒரே அங்கங்க வலி எடுக்குது, கையை காலை அசைக்க முடியல, வாயை திறக்க முடியல. ஏன்னா பவுலுக்கு ஒரு பேர் இருக்குது, வாயாடி. அந்த வாயில அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாயை திறக்க முடியல. நாங்க என்ன பண்றது, பேசாம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் எடுத்தாங்க. இல்ல, பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி துதித்து ஆராதிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுறார். ஜெயிலர், அவனோட குடும்பம் எல்லாமே ரட்சிக்கப்படுகிறது. அப்ப துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுறது, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. சரி, என்னடா இவ்வளவு பிரச்சனையா இருக்குது, இந்த வாழ்க்கையை வானான்னு வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்களா? இல்ல, துன்பப்படுறாங்க, கலக்கம் அடைகிறாங்க, நெருக்கப்படுறாங்க, எல்லா பக்கத்திலும் நெருக்கம், அப்புறம் கீழே தள்ளப்படுறாங்க, ஒன்னும் நடக்கல. மறுபடியும் எழுந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு போகிறார்கள். உள்ள இருக்கிற ஜீவன் அவர்களுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கிறது, உத்வேகத்தை கொடுக்கிறது, பவரை கொடுக்கிறது. சோர்ந்து போகாம மறுபடியும் கர்த்தருக்காக வேலை செய்ய வைக்கிறது. அப்ப இந்த ஜீவன் ஒடுங்காத ஜீவனாய் இருக்கிறது, பாதிக்கப்படாத ஒரு ஜீவனாய் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஜீவன், உள்ள இருக்கிற ஜீவன் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய் தருகிற ஜீவனாய் இருக்கிறது. இது பரிபூர்ண ஜீவன். அப்ப நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சப்ளை பண்ணுகிற ஜீவனாய் இந்த ஜீவன் இருக்கிறது. படிக்கிற பிள்ளைங்க நல்ல மார்க் எடுக்கணுமா, இந்த ஜீவனால முடியும் கண்டிப்பா. ஏன்னா தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா போன்ற 4 வாலிபர்கள் கர்த்தர் சகலவிதமான எழுத்திலும் கல்வியிலும் ஞானத்தையும் சாமர்த்தியத்தையும் புத்தி கூர்மையும் தந்திருந்தார் பாருங்க. மற்ற எல்லாரோட 10 மடங்கு அவர்கள் சமர்த்தராக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜீவன். நல்ல மார்க் எடுக்கணுமா, இந்த ஜீவனால முடியும். வண்டி வேணுமா, ஜீவன் அந்த வண்டியை கொடுக்க. நல்ல வீடு வேணுமா, வீட்டு இந்த ஜீவன் தர முடியும். நல்ல துணிமணி வேணுமா, எல்லாவற்றையுமே தர முடியும். அப்படின்னு போதார் என்னோட கூட தான் இருக்கிறாரு. என்னை பத்தி எல்லாமே அவருக்கு தெரியும். நான் எப்படி இருந்தேன், எந்த நிலைமையிலிருந்து இப்ப நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன் அவருக்கு நல்லா தெரியும். முன்னெல்லாம் ஒரே ஒரு ட்ரெஸ், ஒரே பேண்ட் தான், அதை திரும்பி போடணும். மறுபடியும் துவைச்சு அந்த ஒரே கலர் பேண்ட் தான். இத்தனையும் நான் ஒரு நல்ல போஸ்ட்ல இருந்தேன், நான் நல்ல ட்ரெஸ் பண்ணணும். ஆனா என்கிட்ட இல்லை. ஆனா இப்ப நிலைமையே வேற. உள்ள இருந்த ஜீவன் வெளியவும் அப்படியே பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. நல்ல துணிமணி வேணுமா, நம்மள விரோதிக்கிற எதிர்க்கிறவர்களுடைய மத்தியில நம்முடைய தலை நிமிர வேணுமா, அந்த ஜீவன் உங்களை தலையை நிமிர பண்ணும். பிள்ளைங்களுக்கு ஃபீஸ கட்டணுமா, இந்த ஜீவன் உங்களுக்கு உதவி செய்யும். மற்றவர்கள் உங்களை பார்த்து புகழணுமா, உள்ள இருக்கிற ஜீவன் எல்லாவற்றையும் சப்ளை பண்ணுகிறதாய் இருக்கிறது. இந்த உள்ள இருக்கிற ஜீவன் வளர 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 வெளியும் செழிப்பு உண்டாகிறது. இந்த ஜீவன் உங்களுடைய ஐஸ்வர்யத்தை உயர்த்தும், உங்களுடைய கடனை ஒழிச்சு கட்டும், உங்களுடைய சரீரத்தில் நல்ல சுகத்தை கொண்டு வரும், உங்களுடைய வாழ்க்கையில அந்தஸ்து உயரும். நீங்க எல்லாருக்கும் கடன் கொடுக்கிறவர்களாக மாறுவீர்கள். ஜீவன் உள்ள இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய வித்தியாசம்னா, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் இருக்கிற அளவுக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்க. இந்த ஜீவன் வளர வளர வெளியவும் செழிப்பு நல்லா வர ஆரம்பிக்குது. அப்போஸ்தலர்கள் பாருங்க, அவங்க ஒன்னும் இல்லாதவர்களாக இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னும் இல்லாதவங்களா தான் ஆரம்பிக்கிறாங்க. ஊழியத்தை உலகம் முழுக்க கொண்டு போகணும், அவ்வளவு பெரிய ஒரு பெரிய பொறுப்பு ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஏப்பா, நீங்க இந்த உலகம் முழுக்க போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும். சும்மாவை போக முடியும்? எவ்வளவு பணம் செலவு பெறுங்க. இந்த மாதிரி ஒரு சபையை நடத்துறதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது. கடவுள் தருவார். அதை இந்த ஜீவன் நமக்கு அந்த பணத்தை ப்ரொடியூஸ் பண்ணும், கண்டிப்பா கொண்டு வரும். எங்க இருந்தாலும் அதை கொண்டு வரும். இந்த அப்போஸ்தலர்களுக்கு அவ்வளவு பெரிய பொறுப்பு. உலகம் முழுக்க போய் சுவிசேஷத்தை அவர்கள் இந்த உலகம் முழுக்க
அறிவிக்கணும். உலகம் முழுக்க போய் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிங்கன்ற பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவர் கொடுத்தார். எப்படி இதெல்லாம் நடக்கும்போது பணம் இல்லாமல் நடக்குமா? நடக்கவே நடக்காது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 33 வாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். உயிர்த்தெழுந்தால் என்ன? அந்த ஜீவனை பற்றி பலமா சாட்சி கொடுக்கிறார்கள். உள்ள ஜீவன் இருக்கு, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ள இருக்கிறது, அவர் உயிரோடு எழுந்து விட்டார், பரலோகத்தில் இருக்கிறார். இந்த ஜீவனை குறித்து வல்லமையாக பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. எக்கச்சக்கமான கிருபை, சஃபிஷியன்ட் கிரேஸ், அவ்வளோ கிருபையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். என்ன நடக்குது? நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். ஜீவன் உள்ள இருந்துச்சுன்னா பணம் ஆட்டோமேட்டிக்கா தேடி வருங்க, நம்ம தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. நான் உங்களுக்கு சவாலா சொல்றேன், உள்ள இருக்கிற ஜீவனை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உள்ள இருக்கிற ஜீவனை வளர்க்க ஆரம்பிங்கள். உள்ள இருக்கிற ஜீவனுக்கு நல்ல போஷக்கான உணவை கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை நல்ல தேடி தேடி வாசிங்க. வேதத்தை வாசிக்கிற பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். இந்த வாசிக்க உள்ள இருக்கிற ஜீவன் பலப்பட ஆரம்பிக்கும். உள்ள இருக்கிற ஜீவன் நல்ல பெருக ஆரம்பிக்கும். உள்ள இருக்கிற ஜீவன் உங்களுக்காக போய் பொருளாதார ஆசீர்வாதங்களை கொண்டு வர ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. கொஞ்சம் கூட கம்மியா இல்லை, எல்லாருக்கும் நிறைய கிருபை உண்டாயிருந்தது. அந்த கிருபை என்ன பண்ணுச்சு? அந்த ஜீவன் என்ன பண்ணுச்சு? போய் பொருளாதார ஆசீர்வாதங்களை இந்த 12 அப்போஸ்தலருக்கும் கொண்டு, ஓராள் கூட குறைவே இல்லை பாருங்க. எல்லாம் கொண்டு வந்து பாதத்தில் வைக்கிறாங்க. எல்லாமும் நல்ல வீடெல்லாம் வித்து கொண்டு வந்து பாதத்திலே, அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைக்கிறார்கள். நான் சொல்ற பணத்தை நம்பாதீங்க. பணம் அது நம்மளை பெரியவனாக்கணும்னு நினைக்காதீங்க. பணம் நம்மளை அழகாக்கிடும்னு நினைக்காதீங்க. இல்ல, பணம் உங்களை பெரியவனாக்காது, அழகு உங்களை பெரியவனாக்காது, உங்களுடைய அறிவு உங்களை பெரியவனாக்காது, உங்களுடைய தாளந்து உங்களை பெரியவனாக்காது. நான் சொல்றேன், நீங்க பைபிளை மட்டும் நேசிச்சிட்டீங்கன்னா, இந்த வார்த்தைகளை மட்டும் நேசிச்சு ஒவ்வொரு நாளும் இதை வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உள்ள இருக்கிற ஜீவன் வளர ஆரம்பிக்கும். ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 10ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசிக்கிறேன். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். பாருங்க, உள்ளும் புறம்பும், உள்ளேயும் செழிப்பு, வெளியவும் செழிப்பு. ரட்சிக்கப்பட்டவன் யார்? அவன் ஜீவனை பெற்றவன், இயேசுவை விசுவாசிக்கிறவன். இயேசுவை விசுவாசிக்கும் ஜீவன் உள்ள வந்துடுது. இந்த ஜீவனை பெற்றவன் அவன் என்ன பண்றான்? உள்ளமும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். பாருங்க, ஜீவன் உள்ள இருக்குது. அந்த ஜீவன் உள்ள இருக்கிற அந்த ஆவிக்கு மட்டும் இல்ல, ஆத்மாவுக்கு மட்டும் இல்ல, சரீரத்துக்கு மட்டும் இல்ல, வெளியவும் நம்மள ஆசீர்வாதமா வைக்குது. அப்ப உள்ள இருக்கிற ஜோவே, உள்ள இருக்கிற ஜீவன் ஆரோக்கியமா இருந்தால் உங்களுடைய சரீரம் ஆரோக்கியமா இருக்கும். இந்த உள்ள இருக்கிற அந்த ஜீவன் என்ன பண்ணுகிறது? உள்ளயும் செழிப்பாக்குது, வெளியவும் செழிப்பாக்குறது. இந்த ஜீவன் வளர வளர நம்மளுடைய பணமும் வளர ஆரம்பிக்குது, பர்சு வளர ஆரம்பிக்கிறது, செழிப்பாக ஆரம்பிக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, சவாலாவே சொல்றேன். இங்க இந்த இடத்துல நின்று பப்ளிக்காவே சவாலா நான் சொல்றேன். டெய்லி நீங்க இந்த வார்த்தையை உள்ள இருக்கிற ஜீவனுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. டெய்லி வாசிங்க, நல்லா வாசிங்க. ஒரு 6 மாசம் அந்த மாதிரி வாசிச்சுட்டே, ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம வாசிச்சுட்டே இருங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு பணத்துக்கு குறைவே இருக்காதுங்க. பணத்துக்கு நீங்க கஷ்டமே பட மாட்டீங்க. அந்த ஜீவன் போய் பணத்தை கொண்டு வர ஆரம்பிக்கும். பாருங்க, இவர் சொல்றாரு மேய்ச்சலை கண்டடைவான். 10ஆம் வசனம் சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ண படமும் வந்தேன். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஜீவன் கிடையாதுங்க, பரிபூர்ண ஜீவனை அவர் நமக்கு தந்திருக்கிறார். பெரிய ஒரு பரிபூர்ண ஜீவன் நமக்குள்ள இருக்கு பாருங்க. அந்த ஜீவனை ஒவ்வொரு நாளும் நாம் பாதுகாக்க வேண்டும். அந்த ஜீவனை வளர்க்க வேண்டும். அது மேல கவனமா இருக்க வேண்டும். அது மேல அக்கறை உள்ளவர்களா இருக்க வேண்டும். அதுக்கு வேண்டிய நல்ல உணவை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்னென்ன, ஒரு திருடன் ஒருத்தன் இருக்கான். அந்த திருடன் என்ன பண்றான்னா, அவன் நம்ம நல்லா இருக்க கூடாது அப்படின்னு விரும்புறான். அவன் என்ன பண்றான்? நைஸா வந்து நம்மளுடைய காசை திருடுறான்.
அப்புறம் நம்முடைய அழக திருடுறான், நம்மள நாசமாக்குறான், கண்ணை சுற்றி கருவளையும் போட வைக்கிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீக்கிரமா நம்மளை அழிச்சு கொலையா பண்ணி அழிச்ச போட்டுறான் பாருங்க. ஏன்னா நம்ம நல்லா இருக்கிறது அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆனா இயேசு இருக்கிறார் பாருங்க, உள்ள ஜீவனா இருக்கிறார். அவர் சொல்றாரு நீ நல்லா இருக்கணும், அவர் விரும்புறார். அநேகர் பாருங்க இந்த ஜீவனை, அந்த ஜீவனை அவங்க என்ன பண்றாங்க, உள்ள இருக்கிறதே தெரியாம அவர்கள் அந்த ஜீவனை கவனிக்காம விடுறதுனால உள்ள ஜீவன் இருக்கு, ஆனா அவன் வாழ்க்கையில எந்த பலனும் இல்லை. பாருங்க நம்ம வீட்டில் கரண்ட் இருக்கு இல்லையா, நல்ல கரண்ட் எல்லாம் நல்ல லைட் எல்லாம் எரியுது, ஃபேன் எல்லாம் ஓடுது, ஏசிலாம் ஓடுது, மெஷின்லாம் நல்லா ஒர்க் பண்ணுது, லேப்டாப்பு எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் மட்டும் லைட் எரிய மாட்டேங்குது, ஹாலில் எரியுது, அப்புறம் பெட்ரூமில் எரியுது, வெளியே எரியுது, வராண்டாலெல்லாம் எரியுது, ஆனால் கிச்சனில் மட்டும் லைட்டே எரிய மாட்டேங்குது. ஏன் எரிய மாட்டேங்குது? ஏன்னா அந்த கிச்சனில் ஃபியூஸ் போயிட்டுக்குது இல்லையா, அங்கே இருட்டாக இருக்குது, மீதி இடம்லாம் நல்லா வெளிச்சமாக இருக்குது. பாருங்க இந்த ஜீவன் நமக்குள்ள இருக்குது, இதை கவனிக்காம இதுக்கு நலமான உணவை கொடுக்காமல் அதை வளர்க்கறதுல வேலையில ஈடுபடாமல் சும்மா பேரளவுக்கு நம்ம சபைக்கு வந்து சும்மா வந்து உட்காந்து பிரசங்கம் கேட்டு அதுக்கான எந்த முயற்சியும் கேட்டதை வச்சு எந்த முயற்சியும் எடுக்காம போனோம்னா உள்ள ஜீவன் இருக்கும், வாழ்க்கையில எந்த விதமான ஒரு செழிப்பும் இருக்காது. ஏன்னா திருடன் அவன் தர்றான், அவன் நம்மளை எப்படியாவது அழிக்கணும்னு பாக்குறான், நம்மளை கொல்லணும்னு பாக்குறான். உள்ள ஜீவன் இருக்கிற நிறைய பேரோட வாழ்க்கை இருண்டு போயிருக்கிறது. காரணம் என்னன்னா அவர்கள் இந்த ஜீவனுக்கு கவனத்தை கொடுக்காம அவர்கள் வேற எதுக்கோ கவனத்தை கொடுக்கிறார்கள். உள்ள ஜீவன் இருக்கும்பொழுது அந்த ஜீவன் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்குது, உள்ள இருந்து சொல்ல ஆரம்பிக்குது, தம்பி தங்கச்சி இந்த பக்கம் போவாத, போனீங்க ரொம்ப பெரிய விளைவுகளை பின் விளைவுகளெல்லாம் சந்திக்க வேண்டி வரும், வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும், போகாதன்னு உள்ள இருக்கிற ஜீவன் சொல்ல ஆரம்பிக்குது. உள்ள இருக்கிற ஜீவனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும், உள்ள இருந்து அது நமக்கு போதிக்கிறது. வேதம் சொல்றது நீங்கள் அவரால பெற்ற அபிஷேகம் சகலத்தையும் உங்களுக்கு போதிக்கும், நல்லது எது கெட்டது எது நமக்கு உள்ள இருந்தே சொல்லிட்டே இருக்க ஜீவன், ஆனா போவாத அப்படின்னு. பாருங்க ஃபாரின் எல்லாம் வந்து யூஸ் பண்ண புஸ்தகங்கள் எல்லாம் ரொம்ப கம்மி விலைக்கு தருவாங்க, பார்க்கறதுக்கு புதுசு மாதிரியே தான் இருக்கும், ரொம்பலாம் வந்து அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறாங்க, என்ன பேர் வேணா, ஸ்லைட்லி டச்டு கிரேட்லி ரெடியூஸ்டு, ஸ்லைட்லி டச்டு கிரேட்லி ரெடியூஸ், அதாவது லேசா தொட்டு இருக்காங்க, மதிப்பு ரொம்ப விலை வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. நம்முடைய வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா பாருங்க இந்த ஜீவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது, யாரும் நம்மள தொடக்கூடாது, தொட்டா போச்சு அவ்வளவுதான். வாழ்க்கையே நம்ம எவ்வளவு விலையேற பெற்றவர்கள் என்பதை நம்ம மறந்து போயிடுறோம் பாருங்க. எங்கேயோ போய் நம்ம வாழ்க்கையை அழிந்து போகிற அளவுக்கு பிரைஸ்லெஸ்ஸா மாறிடுறோம், ஒன்னுத்துக்கும் பிரயோஜனமற்றவர்களாக மாறிடுறோம். லேசா தொட்டா கூட போதும் விலை ரொம்ப வீழ்ச்சி, அங்கெல்லாம் ஸ்லைட்லி டச்டு கிரேட்லி ரெடியூஸ்ட். அந்த மாதிரி நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க முடியும். உள்ள இருக்கிற ஜீவன் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது, சொல்லி கொடுக்கிறது, தம்பி இங்க போவாத, அது தப்பு, வாழ்க்கை பேரழிவை சந்திக்கும், அந்த திசையில போவாத, இதை தொடாத, அதை பார்க்காத, இந்த இடத்துல இருக்காத அப்படின்ற உள்ள ஜீவன் சொல்ல ஆரம்பிக்குங்க. நம்ம பிள்ளைகளுக்கு இந்த ஜீவன் உள்ள இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த ஜீவனை வளர்க்க சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த ஜீவனுக்கு நல்ல உணவுகளை கொடுக்க அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப இந்த ஜீவன் என்ன பண்ணுது பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபத்துல அவர் சொல்றாரு, 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அவர் இப்படி சொல்றாரு, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். பவுல் வந்து தீமோத்தேயுவுக்கு சொல்லிக் கொடுவார், தம்பி சபையில வந்து ஐஸ்வர்யங்கள் இருந்தா அவங்கள சும்மா பொழுதன்னைக்கும் போய் திட்டிகிட்டே இருக்காத, இந்த ஐஸ்வர்யம் வீண் தான் சொல்லாத. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் என்ன பண்ணணும், இருமாப்பான பெருமை உள்ளவர்களாம் இருக்கக்கூடாது, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. அதுக்கு பதிலாக நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் பேரில் நம்பிக்கை வைக்கவும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். இந்த ஜீவன் எப்படிப்பட்ட ஒரு ஜீவன், நாம அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன். அது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, சம்பூர்ணமா கொடுக்குது, சஃபிஷியண்டா கொடுக்குது.
எவ்வளவு தேவையோ அதோட அதிகமா கொடுக்குது. பணம் வேணுமா பணத்தை கொடுக்குது, வீடு வேணுமா வீடை கொடுக்குது. உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் மேல வரணுமா அந்த வேலையை அது செய்து, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உயர வேண்டுமா அந்த உயர்வை அந்த ஜீவன் கொடுக்க ஆரம்பிக்கிறது. வாழ்க்கையில நீங்கள் மேல வருவதற்கு அந்த ஜீவன் உங்களுக்கு உதவி செய்கிறது. இந்த ஜீவன் பரிபூர்ண ஜீவனா இருக்கிறது. கெட்டு போக முடியாது. ஒருத்தன் கூட கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இங்க நம்ம பார்க்கிறோம், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் பார்க்கிறோம். நாம் அனுபவிக்கிற சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் தேவன் நமக்கு தரார். நம்ம நினைச்சுக்கிறோம் கடவுள் எல்லாத்தையும் வச்சுன்னு இருக்கிறாருங்க, எனக்கு இப்ப தேவையாச்சே, இப்ப தேவையாச்சே, எனக்கு இப்ப கொடுக்கலாமே, கிறிஸ்துமஸ் வேற வருது, துணியெல்லாம் எடுக்கணும், வெறும் துணி இல்லை, துணி மணிகள்லாம் எடுக்கணும், துணிமணி எடுக்கணும், நிறைய செலவு இருக்கு, சாப்பாட்டு செலவு இருக்கு, ஏழைகள் உதவி செய்யற செலவு இருக்கு, எவ்வளவு இருக்கு. இந்த ஆண்டவர் எல்லாத்தையும் வச்சு என்ன பண்றாரு? அவர் ஒன்னும் சும்மா இல்லைங்க, அவர் எல்லாம் ஏற்கனவே கொடுத்துட்டாரு, உள்ள ஜீவனை வச்சிருக்கிறாரு. இப்ப அவர் என்ன சொல்றாரு? இந்த ஜீவன் இன்னொரு இடத்துல பார்க்கணும் பாருங்க, எல்லாவற்றையும் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சம்பூர்ணமா கொடுக்குதுன்னு. எபேசியர் 3:20 சொல்கிறது, நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய், நாம நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே நமக்கு உள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அப்புறம் என்ன சொல்ற? உள்ள ஒரு பவர் ஒர்க் பண்ணுதுங்க, உள்ள ஒரு ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள வேலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஜீவன் என்ன பண்ணுது? நம்மளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்க ஆரம்பிக்கிறது. எதன் அடிப்படையில்? அவர் அடிப்படையில் இல்ல, அவர் நினைக்கிறது அடிப்படையில், நாம எவ்வளவு ஜெபம் பண்றோமோ அதன் அடிப்படையில் இல்ல, நாம நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் கற்பனை கூட பண்ணி பார்க்கிறதுக்கும் அதிகமாய், மிகவும் அதிகமாய். எவ்வளவு? கொஞ்சமா நமக்கு எவ்வளவு தேவை அவ்வளவா? இல்ல ரொம்ப கொடுத்தா இவன் வந்து ரொம்ப திமிர் பண்ணுவான்னு நினைச்சுன்னு கொஞ்சமா கொடுக்குறாரா? கேட்டதுல பாதி கொடுக்குறாரா? இல்லங்க, நாம நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் கற்பனை பண்ணி பார்ப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. இப்ப நம்ம கையில இருக்கு, நம்ம வாழ்க்கையில மேல வர்றது நம்ம கையில இருக்கு, நம்ம வீடு வாங்குறது நம்ம கையில இருக்கு, வாகனங்களை வாங்குறது நம்ம கையில இருக்கு, பணம் ஆசீர்வாதங்கள்ல பெற்றுக்கொள்றது நம்ம கையில இருக்கு. ஏன்னா நமக்குள்ள ஒரு ஜீவனை வச்சிருக்கிறாரு. அந்த ஜீவன் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சம்பூர்ணமா கொடுக்குது, மிகவும் அதிகமாய் கொடுக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மிகவும் அதிகமாக கொடுங்க. ஆமா, கண்டிப்பா மிகவும் அதிகமாய் அது கொடுக்கிற, மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. உங்களுக்குள்ள ஒரு ஜீவன் வேலை செய்து கொண்டிருக்க, கிரியை செய்து கொண்டிருக்கிறது. உள்ள ஒரு ஜீவனை வச்சிருக்கிறார். எதுக்கு? உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் சப்ளை பண்றதுக்காக அவர் அந்த ஜீவனை வச்சிருக்கிறார். இது எப்படிப்பட்ட ஜீவன்? பரிபூர்ண ஜீவனாய் இருக்கிறது. இது யாருடைய ஜீவன்? கிறிஸ்துவனுடைய ஜீவனாய் இருக்குது, பிதாவுடைய ஜீவனாய் அது இருக்கிறது. உள்ளதான் அந்த ஜீவன் இருக்கு. இந்த ஜீவன் வளரணும், இந்த ஜீவன் நல்ல பெருகணும், இந்த ஜீவன் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு நல்ல உணவு கொடுக்க வேண்டும், இந்த ஜீவனை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஜீவன் நல்ல வளர்ற இடத்துல நாம இருக்க வேண்டும். கண்ட இடத்துல போய் இருக்க கூடாது. கவனிங்க, ஜீவன் எங்க நல்லா வளருமோ அந்த இடத்துல இருக்கணுங்க. நாங்க தேவ பிரசன்னத்தில் இருக்கணும், இந்த மாதிரி சபைகள் இருக்கணும், வசனத்தை போதிக்கிற இடத்துல இருக்கணும், நல்ல கத்தரை ஆராதிக்கிற, விடுதலையோட ஆராதிக்கிற ஒரு இடத்துல இருக்கணும். அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது என்ன பண்ண? ஜீவன் வளர ஆரம்பிக்குது. இப்பெல்லாம் அதெல்லாம் இருக்குதான்னு தெரியல. நாங்க வளர்ந்து வந்த காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த பசங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது. சின்ன பிள்ளைங்கள ஒரு 2 வயசு ஆன உடனே எனக்கு கையிலே பிடிக்கவும் முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க? அருணா கொடியில ஒரு கயிறு போட்டு முடிச்சு போட்டு கதவுல இருக்கிற அந்த தாழ்பாடில் என்ன பண்ணுவாங்க? கட்டி போட்டு வச்சிருவாங்க. அவன் அதுக்கு மேல போக முடியாது. அந்த கயிறு எவ்வளவு நீளமா அவ்வளவுதான் போக முடியும். இல்லை இவனை விட்டா பிடிக்கவும் முடியாது. இறங்கி ஓடுவான் பாருங்க, வெளியே ஓடுவான், எங்கேயாவது போய் கீழே கீழே விழுவான். அதனால இந்த சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா கயிறு கட்டி கதவுல மாட்டி வச்சிருவாங்க. அவ்வளவுதான். ஆனா சின்ன பிள்ளைங்கள் ஓடி ஆடி விளையாட விரும்புங்க. அப்ப நான் சொல்றேன், கிறிஸ்துவானவர் அவருடைய ஜீவன் எங்க வளர்றதுக்கு ஒரு தோதான இடம் அல்லது வளர்றதுக்கு சிறந்த இடம் எதுவோ அந்த இடத்துல அந்த ஜீவனை வைக்க வேண்டும். அப்பதான் அது நல்லா வளர ஆரம்பிக்கும்.
தேவ பிரசன்னத்தில் இருக்கணும், கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதெல்லாம் பண்ண பண்ண நம்மளுடைய உள்ள இருக்கிற ஜீவன் வளர ஆரம்பிக்கும், நமக்குள்ள அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நாம நினைக்கிறக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு உள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் பாருங்க. அவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஜீவனை ஆண்டவர் நமக்குள்ள வச்சிருக்கிறார். அப்ப இது நமக்குள்ள இருக்கிற ஜீவன் எப்படிப்பட்ட ஒரு ஜீவனா? பரிபூர்ண ஜீவனா இருக்குது. இன்னொன்னு, அது எப்படிப்பட்ட ஒரு ஜீவன்னா, அது பாய்ந்தோடுகிற ஒரு ஜீவனாய் அது இருக்கு. பாய்ந்தோடுகிற ஜீவன். இந்த ஜீவன் ஒரே இடத்துல இருக்கிறது மட்டும் இல்ல, அது பாய்ந்தோடுகிறதாய் இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போறேன். சமாரிய ஸ்திரீட்ட இயேசு இதை பேசுறாரு. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல, இந்த இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். அது பபுள் ஆரம்பிக்குது. உள்ள நீரூற்று பார்த்திருக்கீங்களா? சொனன்னு சொல்லுவாங்க. சுனை நீர் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் குடிச்சிருக்கேன். அதெல்லாம் எங்கதான் வரத தண்ணி தெரியாது, அது பாட்டுன்னு குப்பு குப்புன்னு வந்துட்டே இருக்கும். அது சொனன்றது வந்து சின்ன நீரூற்று அப்படின்னும் பொழுது ஃபவுண்டைன் அப்படின்றது வந்து உள்ளந்து பொங்கி பொங்கி வருகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நீரூற்றாக இருக்கும் அப்படிங்கிறார். பாருங்க, நம்ம ரட்சிக்கப்படுறோம். ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உள்ள வராரு. அப்புறம் நம்மளை திருப்திப்படுத்துறாரு. தேவனுடைய நீதியை கொடுக்கிறாரு, பரிசுத்தத்தை கொடுக்கிறாரு, நீதிமானாக்குறாரு, பரிசுத்தவானாக்குறாரு. அந்த தண்ணீரை மொண்டு நாம குடிக்கிறோம். குடிக்க குடிக்க நமக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குது, நாம திருப்தி அடைகிறோம். ரட்சிக்கப்பட்டவன் வந்து ஒரு கிணறு மாதிரி. பிதாவினுடைய ஜீவனும் குமாரனுடைய ஜீவனும் அவனுக்குள்ள வந்து இருக்கிறது. ஆனா இன்னொன்னு இருக்கு பாருங்க. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல இயேசு சொல்றார். 37ஆம் வசனத்துல வாசிக்கிறார். யோவான் 7:37, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். பாருங்க, இது வந்து ஒரு ஜீவ நதி. எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட போது கிணறு மாதிரி இருக்குது. அந்த அம்மா கிணத்துல தானே தண்ணி எடுக்கிட்டு வந்தாங்க. அது ஒரு கிணறு, வெள்ளு, நீரூற்றுன்னு சொல்றாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு அனுபவம் இருக்குது. கிணற்றுல இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜீவ நதியா வந்துடுறாரு பாருங்க. பிதாவினுடைய ஜீவன், குமாரனுடைய ஜீவன், அப்புறம் பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவன் வரும்பொழுது அந்த ஜீவன் நதி போல பாய்ந்து ஓட ஆரம்பிக்கிறது. உள்ள அப்படிப்பட்ட ஒரு நதியை ஆண்டவர் வச்சிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஒரு நதி உள்ள இருந்து ஜீவன் நதி மாதிரி புறப்பட்டு ஓட ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் அந்த நதி பாய ஆரம்பிக்கிறது. போற இடத்தெல்லாம் வெளிச்சம் உண்டாகுது, போற இடத்தெல்லாம் சுகம் உண்டாகிறது, போற இடத்தெல்லாம் செழிப்பு உண்டாகிறது, போற இடத்தெல்லாம் ஆசீர்வாதம் உண்டாகிறது. ஏன்னா இந்த நதி பாய ஆரம்பிக்குது பாருங்க. இயேசுக்குள்ள அந்த நதி இருந்தது. ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறும்போது ஆவியானவர் புறாவின் நொடியில் அவர் மேல இறங்கி தங்கினார் பாருங்க. தங்கின உடனே அற்புதங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது பாருங்க. அவருக்கு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்று தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்து அவர்கிட்ட வந்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் கொடுக்கப்பட்டது. ஓபன் பண்ணி தம்மை குறித்து எழுதியிருக்கிற இடத்தை கண்டு அவர் வாசிக்கிறார். இதோ கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை உடனே ஆரம்பிக்கிறார். உள்ள இருக்கிற நதி பாய ஆரம்பிக்கிறது. அந்த தேவாலயத்தில் உட்கார்ந்து எல்லாருடைய கண்களும் அவர் மேல நோக்கம் வந்து, எங்கிருந்துங்க இவ்வளவு பெரிய ஒரு ஞானம் வந்தது? இவர் யோசேப்பினுடைய குமாரன் அல்லவா, இவர் தாய் மரியாள் அல்லவா, இவரோட சகோதரன் நமக்கு தெரியுமே, இவருக்கு அப்படி இவ்வளவு பெரிய ஒரு ஞானம் வந்ததுன்னு எல்லாம் வியந்து பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். அதுக்கப்புறம் அவர் கிளம்பி போறாரு பாருங்க. ஏகப்பட்ட அற்புதங்கள் நடக்குது. குஷ்டரோகி வரான், சொஸ்தமாகறான். 100க்கு அதிபதி வரான், வேலைக்காரன் சொஸ்தமாகறான். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவள் சொஸ்தமாகறா. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு போற இடத்திலெல்லாம் இந்த
நதி பாய ஆரம்பிக்குது பாருங்க. ஒண்ணு, ரட்சிப்பின் போது நாம மட்டுமே இந்த தண்ணியை குடிக்கிறோம், நாம மட்டுமே திருப்தி அடைகிறோம், நாம மட்டுமே வேதாமத்தை வாசிக்கிறோம், கொள்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்கிற நதி வரும்பொழுது அது நமக்குள்ள இருந்து பாய்ந்தோடுகிற நதியா இருக்கிறது. நீங்க போற இடத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்குதுங்க. நீங்க போற இடத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகிறது. ஏன்னா அந்த நதி பாய ஆரம்பிக்கிறது. அது சும்மா இருக்கிறது இல்ல, அந்த நதி பாய ஆரம்பிக்கிறது. நம்ம டங்ஸ்ல பேச பேச, அந்நிய பாஷையில பேச பேச அந்த நதி பொங்கி வெளியே வர ஆரம்பிக்கிறது. அது ஒரு சுகமாக்குற நதியாக பிரிந்து போகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நதி ஆசீர்வதிக்கிற ஒரு நதி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பலனை கொடுக்கிற ஒரு நதி, பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு நதி, தீர்க்கதரிசனத்தை உரைக்கிற ஒரு நதி, அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஒரு நதி. எவ்வளவு நதி பாருங்க. அப்ப இது பாய்ந்தோடுகிற ஒரு நதியாக இருக்குது. இதை பற்றி எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ரொம்ப அற்புதமா சொல்லப்பட்டது. எசேக்கியேல் 47 அதிகாரத்தில் 9 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 47:9 சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பழைக்கும். அங்க ஒரு பெரிய சுகம் உண்டாகிறது, ஒரு பெரிய ஆரோக்கியம் உண்டாகிறது. கேன்சர் கட்டி கரைய ஆரம்பிக்கிறது. பம்ப் அடிச்சா தண்ணி வர்றது மாதிரி ஜீவன் பாய்ந்து பாய்ந்து வெளியே வர ஆரம்பிக்கிறது பாருங்க. நிறைய பேரை பழைக்க வைக்கிறது பாருங்க. அங்க ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்க வந்தபடினாலே வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். பெரிய சுகம் உண்டாக. நான் சொல்றேன், நிறைய பேர் இந்த நதியை உள்ள வச்சுட்டு ஒண்ணுமே பண்ணாம இருக்காங்க, எங்கேயும் போகாம இருக்காங்க. இந்த நதி உள்ள பிரவாகித்து வரும்பொழுது பாருங்க, இப்பவே இயேசுவை பத்தி சொல்லின மாதிரி இருக்காங்க. யாருக்காவது போய் சொல்ல மாதிரி இருக்கும், இயேசு ரொம்ப நல்லவருங்க. நீங்களாம் சொல்றீங்களா? உங்க அக்கம் பக்கம் வீடுகளில் சொல்லணும், போய் இயேசு ரொம்ப நல்லவர், அவங்க வாழ்க்கையில பிரச்சனையில் இருப்பாங்கன்னு சொன்னா அவங்க போய் சொல்லணும், இயேசு உங்களுடைய பிரச்சனைக்கு பதிலா இருக்கிறார், அவர் உங்களை நேசிக்கிறார். வாங்க, இந்த மாதிரி ஒரு திருச்சபை ஒன்று இருக்குது, வசனத்தை போதிக்கிற இடம் இருக்குது, நல்ல கர்த்தரை விடுதலையோட ஆராதிக்கிற ஒரு இடம் இருக்கு, யார் வேணா வரலாம், வாங்க. எனக்குள்ள அந்த நதி இருக்கு. அந்த நதி ஆரோக்கியத்தை கொடுக்க, சுகத்தை கொடுக்கிறது. அந்த நதி பொருளாதார செழிப்பை கொடுக்கிறது. சொல்லணும் போய். உள்ள இருக்கிற அந்த ஜீவன் பாய்ந்தோடுகிற ஜீவனா இருக்குது. பரிபூர்ண ஜீவன், அப்புறம் பாய்ந்தோடுகிற ஜீவன். அப்புறமா இந்த ஜீவன் எப்படிப்பட்ட ஒரு ஜீவனை? பாராளும் ஜீவனா இருக்கு. உலகத்தையும் ஆளக்கூடிய ஒரு ஜீவனாய் அந்த ஜீவன் இருக்கிற. இந்த ஜீவன் உள்ள வந்துச்சுன்னா நம்ம தான் ராஜா. அந்த ஜீவன் ராஜாவினுடைய ஜீவனாய் இருக்கிறது. பாருங்க, ரோமருக்கு நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் 5 அதிகாரம் 17 வசனத்துல சொல்றாரு, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதல்னாலே அநேகர் அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. பாருங்க, இந்த ஒரே ஒருவனுடைய மீறுதல்னா யாருடைய மீறுதல்னா அது ஆதாமுடைய மீறுதல். ஆதாம் கீழ்ப்படியாம போயிட்டான். ஆதாம் கர்த்தர் சொன்ன வார்த்தையை செவி கொடுக்கல, அவர் கீழ்ப்படியில, அவரையும் அவருடைய வார்த்தையை தள்ளிட்டு இவன் சுயமா தீர்மானத்தை எடுத்துட்டு அவன் போறான். அந்த ஒருவன் மூலமாய் உலகம் முழுக்க மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா மரணம், மரணமும் மரண பயமும் எல்லா இடத்துலயும் இருக்கு. சகட்டுமே இன்னைக்கு மரணங்கள் ஏற்படுகிறதை நாம பார்க்கிறோம். சும்மா நல்லா தான் இருக்கிறாங்க, ஆரோக்கியமா இருக்கிறாங்க, போறாங்க, எங்கேயோ ஒன்று போய் என்னமோ ஆயி செத்து போயிடுறாங்க. நல்லா இருக்கிற ஆள் கூட செத்து போயிடுறாங்க. மரணம், ஏன்னா மரணம் ஆண்டு கொண்டு இருக்கிறது. வியாதி ஆளுகிறது, மரணம் ஆளுகிறது, பல தீமைகள் ஆளுகிறது. நேத்து ஒரு படிச்சேன் பாருங்க, நேத்து படிச்சேன் நான். 25 வயசு பொண்ணுங்க, 25 வயசு பொண்ணுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணா, தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறா. இன்னும் காரணம் தெரியுங்களா? சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க, ஆனா அதை படிச்சேன் நான், நேத்தான் படிச்சேன். இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைனா, பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, எறும்பை கண்டா பயப்படுற ஒரு வியாதி, அவ்வளவுதான். அந்த அம்மா ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்காங்க. நம்ம வீட்டில் ஏகப்பட்ட எறும்பை பார்த்தாங்களாம். உடனே கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் லெட்டர் எழுதி வச்சாங்க, என்னால் இந்த பயத்தில் வாழ முடியல, அதனால தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த எறும்புக்காக. பாருங்க மரணம் எப்படி ஆண்டு கொண்டிருக்குதுன்னு பாருங்க. அவ்வளோ எறும்பு. இந்த அம்மாவுக்கு எறும்பை பார்த்தா பயம். அது ஏதோ ஒரு பேர், ஏதோ ஃபோபியான்னு சொல்றாங்க, போட்டுருந்தாங்க, அது எனக்கு ஞாபகம் இல்லை. எறும்பை பார்த்துட்டு தற்கொலை. எவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் பாருங்க,
உள்ள ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு துணை செய்யறதுக்கு, அந்த அம்மாவுக்கு உதவி செய்யறதுக்கு ஆண்டவர் நிச்சயமா இருந்திருப்பாரு. ஆண்டவர் நாமத்தை அறிஞ்சிருந்தா அந்த அம்மா அப்படி ஆயிருக்க மாட்டாங்க. தற்கொலையா பண்ணிட்டாங்க. 25 வயசு ஆகுது அந்த அம்மாக்கு, அந்த பெண்ணுக்கு. என்னோட மகள் வயசு, அவ்வளவுதான். தற்கொலை பண்ணியாச்சு, ஆள் காலி. அந்த ஒரு மனுஷன் மூலமா, அந்த ஒருவன் மூலமா மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. சகட்டு மேனிக்கு மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள், கொள்ள கொள்ளையா மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா மரணம் ஆட்சி செய்கிறது. ஒரு கிங் மாதிரி மரணம் எல்லாரையும், பிறந்த குழந்தையிலிருந்து எல்லாரையும் கொலை செய்து மரணம் ஆண்டு கொண்டிருக்க. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஷூரா சொல்றாரு, இந்த ஜீவனை நீங்கள் அடைந்தீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் ஆள முடியும். மரணம் உங்க தலைமையில் ஏறி உட்கார முடியாது, அதை கால் அடியில போட்டு மிதிக்க முடியும். மரணத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரணத்தை நம்ம மேற்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும் மரணத்தை. இது எவ்வளவு பெருசு பாருங்க. ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். ஒரு மனுஷன் மூலமா பாவம் உள்ள பிரவேசித்தது, பாவத்தின் மூலமா மரணம் உள்ள பிரவேசித்தது, மரணம் எல்லாரையும் ஆண்டு கொண்டது. ஆனா இயேசு என்னும் ஒருவர் வந்தார் 2025 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அவர் இந்த உலகத்துல மனிதனாய் பிறந்து அவர் மரணத்துக்கு அதிகாரிக பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழித்து நமக்கு எல்லாருக்கும் ஜீவனை கொடுத்து இருக்கிறாருங்க. அந்த ஜீவனை அடைந்து நாம் என்ன பண்ண வேண்டும்? ஆளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆளுவது அதிக நிச்சயம் என்று சொல்கிறார். உலகத்துல மரணத்துக்கு அதிபதி ஆண்டு கொண்டு இருக்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்து மூலமா, என்ன ஒருவர் மூலமாக நாம் நீதியாகிய ஈவின் பரிபூரணம், கிருபையின் பரிபூரணம், நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவரால ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். பாருங்க, மரணம் ஒரு பக்கம் ஆண்டு கொண்டிருக்கிறது. இங்க இன்னொரு கூட்டம் எழும்பியாச்சு, அவங்களுக்குள்ள ஜீவன் இருக்கு. அவர்களுடைய அதிபதி கிறிஸ்துவா இருக்கிறார். அவர்களுக்கு கிருபையின் பரிபூரணத்தை கொடுக்கிறார், நீதியின் ஈவாகிய பரிபூரணத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் இவர்களுக்கு வந்து ஜீவனை கொடுத்திருக்கிறார். யார்? உங்களுக்கு எனக்கு தான். இந்த ஜீவனை அடைந்திருக்கிறோம். இப்ப நாம் ஆள முடியும், எல்லாத்தையும் ஆள முடியும், கூடவே சேர்த்து மரணத்தையும் ஆள முடியும். நம்ம அப்படிப்பட்ட ஒரு பாராளும் ஜீவனை ஆண்டவர் நமக்குள்ள வச்சுக்கிறார். இந்த ஜீவன் எப்படிப்பட்ட ஒரு ஜீவன்? இது பாராளுகிற ஜீவன். இந்த ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவன்? பிசாசை ஜெயிக்கிற ஜீவன், பாவத்தை ஆளுகிற ஜீவன், பிசாசுகளை ஆளுகிற ஜீவன், நோய்களை ஆளுகிற ஒரு ஜீவன், என் உடம்ப ஆளுகிற ஜீவனா இருக்கிறது, உலகத்தை ஆளுகிற ஜீவனா இருக்கிறது, பாவத்தை ஆளுகிற ஜீவனா இருக்கு. பாருங்க, இந்த ரோமர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 6:14 ரோமர்ல, நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருப்பீர்கள் என்றால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாத. பாவத்துக்கு அணங்க முடியாது. ஏன்னா நம்ம நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டல, கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறோம். இப்ப 5:14 தான் வாசிக்கிறோம். கிருபையின் பரிபூரணத்தை பெற்று இருக்கிறோம், நீதியின் ஈவாகிய பரிபூரணத்தை பெற்றிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவரால ஜீவனை பெற்றிருக்கிறோம். அந்த ஜீவன் உள்ள இருக்கிறது. இது எப்படிப்பட்ட ஜீவன்? ஆளுகிற ஜீவன், ராஜாவினுடைய ஜீவன். எல்லாத்துக்கும் தலை குனிஞ்சு எல்லாத்துக்கும் இணங்குற ஒரு ஜீவன் அல்ல. எல்லாம் எது வந்தாலும் தலை நிமிர்ந்து நிக்கிற ஒரு ஜீவனா இருக்குது, ஆளுகிற ஒரு ஜீவனா இருக்குங்க. அப்படிப்பட்ட ஜீவனை ஆண்டவர் உள்ள வச்சுக்கிற. அப்ப நாம சொல்லணும், பாவ சோதனைகள் வரும்பொழுது சொல்லணும், ஆண்டவரே நான் உமக்கு கீழ்பட்டிருக்கேன், உமக்கு கிருபைக்கு கீழ்பட்டுக்கிறேன், பாவத்தை ஏத்து நிற்கிறேன். பாவம் என்ன ஆள முடியாது. இந்த கிருபை என்னை ஆளுகை செய்கிறதா இருக்கிறது. அதனால பாவம் என்ன மேற்கொள்ளவே முடியாது. இந்த ஜீவன் என்னோட கண்களை ஆளுகிறது. ஆண்டவரே, இந்த ஜீவன் என் கண்களை ஆளட்டும், என் உடம்பை ஆளட்டும், என்னுடைய மூளை ஆளட்டும், என்னுடைய உணர்ச்சிகளை ஆளட்டும். சொல்லணும், வாயை திறந்து பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை. அது இந்த ஜீவன் கண்ணை ஆளட்டும், உடம்பு ஆளட்டும், உணர்ச்சிகளை ஆளட்டும். ஆண்டவரே நீங்க ஆளுங்க, கிருபை ஆளட்டும் இந்த உடம்ப. சொல்ற, பாவம் உங்களுக்கு மேல இல்ல, நீங்க பாவத்து மேல ஏறி நின்று ஆளுவீர்கள், அப்படி சொல்லுது வேதம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? ஆமே. அப்ப அப்படிப்பட்ட ஒரு
ஆளுகிற ஒரு ஜீவனா இருக்கு. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிச்சு முடிப்போம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும், சத்துருவனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அப்ப நம்ம சொல்லணும் பாருங்க, வாயை திறந்து, எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. அதிகாரத்தை கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்லுது. எதுவும் சேதப்படுத்தாது. எதனாலும் சேதப்படுத்த முடியாத ஒரு ஜீவன் நமக்குள்ள இருக்குங்க. அப்ப நான் சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருது. எதுவும் நம்மள சேதப்படுத்தவே முடியாது. எந்த பாம்பும் சேதப்படுத்த முடியாது, எந்த பாம்பும் சேதப்படுத்த முடியாது, எந்த பழைய பாம்பும் சேதப்படுத்த முடியாது. ஏன்னா சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறதுக்கான அதிகாரத்தை அவர் நம்ம கொடுத்துக்கிறார். உள்ள இருக்கிற ஜீவன் அவ்வளோ பெரிய ஒரு ஜீவனா இருக்கிறது. சர்ப்பம் வருமா? வரும். தேள் வருமா? வரும். ஆனா அதை காலில் வச்சு மிதிக்கிற அதிகாரத்தை தேவன் எனக்கு உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், உள்ள இருக்கிற ஜீவன் பரிபூர்ண ஜீவனா இருக்கிறது. அது பாய்ந்தோடுகிற ஜீவனா இருக்கிறது. அது பாராளும் ஜீவனா இருக்குது. அப்படிப்பட்ட ஜீவன் தான் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்குது. இந்த ஜீவனை வளர்த்தெடுங்கள். உள்ள நலமான ஆகாரத்தை கொடுங்கள். வேதாமத்தை நல்ல வாசிங்க. ஜீவன் வளருகிற ஒரு இடத்துல இருங்கள். நல்ல சபைக்கு போங்க, சத்தியத்தை கேளுங்க, ஆராதனை பண்ணுங்க. விடுதலோடு கர்த்தரை ஆராதிக்கிற பரிசுத்த கூட்டத்தோடு சேர்ந்து நீங்களும் ஆராதிங்க. அப்ப ஜீவன் வளர ஆரம்பிக்குது. இங்க வரும்பொழுது நமக்கு தெரியாமையே என்ன பண்ணுது, ஜீவன் வளர ஆரம்பிக்குது, பெருக ஆரம்பிக்குது. வரலன்னா போச்சு, அவ்வளவுதான். வரலன்னா எங்கேருந்து ஒரு சின்ன பிள்ளைய கட்டி வைக்கிறாங்க பாருங்க, அரணா கயிறு கட்டி, ஒரு கயிறு கட்டி இந்த இன்னொரு முனைய கதவுல கட்டி வைக்கிற மாதிரி, அது வளரவே முடியாது. 25 வயசானாலும் அதே மாதிரி கட்டி வச்சா எப்படி இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜீவன் வளருகிற ஒரு இடத்துல நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே இப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்கிறவர்களாகிய நீங்கள் இதை வெறும் கேட்கறதோடு நின்றாம இதை வளர்க்கிற முயற்சியிலே ஈடுபடுங்கள். அது வளரும் போது உங்க வாழ்க்கை தன்னால மேல உயரும், வளரும், பெருகும். எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். ஆசீர்வாதங்கள் பெருகும். சரீரத்தில் ஒரு பெரிய சுகம் உண்டாகும். பெரிய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி உண்டாகும், உயர்வு உண்டாகும், மேன்மை உண்டாகும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதல்ல நம்ம ஜெபம் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வெறும் 5 நிமிஷம் அதுல நம்ம திரு விருந்து ஆராதனைக்குள்ள நம்ம காரணம் போவோம். முதல்ல நம்ம ஜெபிப்போம். கேட்ட சத்தியத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிற யாருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிதாவினுடைய ஜீவன், குமாரனுடைய ஜீவன், பரிசுத்த ஆவியானுடைய ஜீவன் எங்களுக்குள்ள இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜீவன் பரமனின் ஜீவனாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக ஜீவனாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜீவன் பளிச்சிடும் ஜீவனாய் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாதிக்கப்படாத ஜீவனாய் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிபூர்ண ஜீவனாய் பரமானந்த ஜீவனாய் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் கொடுக்கிற ஜீவனாய் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாய்ந்தோடுகிற ஜீவனாய் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாராளும் ஜீவனாய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். நாங்கள் போற இடத்துல எல்லாம் ஆண்டவரே, நாங்கள் ஆளுகை செய்ய எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. பாவத்தை ஆள உதவி செய்கிறாங்க. எங்கள் கண்களை ஆள, உணர்ச்சிகளை ஆள எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜீவனை நாங்கள் வளர்த்து பாதுகாக்கும் பொழுது அந்த ஜீவன் எங்களை வளர்க்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த ஜீவன் நாங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக்கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி எங்களை செய்ய வல்லமையா இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று சொன்னீர். நாங்கள் அனுபவிக்கிற சகல விதமான நன்மைகளும் சம்பூர்ணமாய் பகிர்ந்து கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் பேரில் நம்பிக்கை வைக்க சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. பரிபூர்ணமாய் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதங்களை, எங்கள் தேவைகளை எல்லாம் இந்த ஜீவன் சப்ளை பண்ணுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுடைய இருதயத்தில் பதிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். பரிசுத்த ஆவியானோட உதவியை நாங்கள் நாடுகிறோம். ஒவ்வொருவரும் இந்த ஜீவனை வளர்க்கிற வேலையில் ஈடுபடட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த ஜீவனுக்கு நலமான உணவை கொடுக்கட்டும், போஷாக்கு நிறைந்த உணவை, கர்த்தருடைய வார்த்தையை உணவாக கொடுக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜீவன் வளரும் போது அவர்கள் வளரட்டும். இந்த ஜீவன் அவர்களுக்காக அரிய பெரிய காரியங்களை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜீவன் அவர்களுக்கு பொருளாதார செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரட்டும். உள்ள மட்டும் இல்ல, வெளியவும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடவான் என்று சொல்லி இருக்கிறீரே. உள்ள மட்டும் இல்ல, வெளியே ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அவர்கள் எதெல்லாம் நினைக்கிறாங்களோ, எதெல்லாம் கற்பனை பண்றாங்களோ, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு விரும்புகிறார்களோ, எப்படிப்பட்ட
எவ்வளவு பணம் இருக்கணும்னு விரும்புறார்களோ, எப்படிப்பட்ட வீடு வேணும் என்று விரும்புகிறார்களோ, எல்லாவற்றையும் இந்த ஜீவன் கொடுக்க வல்லமுள்ளதா இருக்கிறது. இது எப்படியாவது ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுக்கு புரிய வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து மக்களை ஆசீர்வதிப்பீராங்க. வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் சுகமும் பலனும் ஆரோக்கியமும் ஜீவன நல்வாழ்வும் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரை சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தினால் அவர்களை நிரப்பி அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். திருவிருந்த ஆராதனை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நாம் திருவிருந்த ஆராதனைக்குள்ளே கடந்து செல்வோம். முதலாவது இந்த பந்தியை ஆசீர்வதித்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த திருப்பந்தியை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்களுக்காக பிற்கப்பட்ட முடிய சரீரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக சிந்தப்பட்ட முடிய விலையேறப்பெற்ற ரத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கும்படி, சாபங்களை எல்லாம் நீக்கும்படி, பாவங்களை துடை தெரியும்படி, வியாதிகளை எல்லாம் நீர் சுமந்து தீர்க்கும்படி ஒரு உடன்படிக்கை நீர் செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உடன்படிக்கையின் ரத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்களில் பங்கடைய எங்கள் உதவி செய்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். நீர் எங்களோடு பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென். பிரியமானவர்களே, 103ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஒரு வேத பகுதியை நாம் தியானிப்போம். இந்த பந்தி நமக்கு மிகுந்த அர்த்தம் உள்ளதாய் மாறட்டும். அதுக்காக கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். 8ஆம் வசனம், 103ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் உருக்கம். உருக்கம்னா என்னன்னா, இங்க வந்து இந்த உருக்கம்ன்றது தமிழ் வார்த்தை தான், ஆனா அந்த அளவுக்கு நம்ம விளங்குறது கிடையாது. ஆனா இந்த வேற சில மொழியாக்கங்கள்ல வாசிக்கும் பொழுது உருக்கம்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை கர்ப்பத்துல சுமக்கிற பார்த்தீங்களா, அந்த நேரத்துல அந்த அம்மா எவ்வளவு உருக்கமா இருக்கிறாங்க அந்த பிள்ளை மேல. இந்த பிள்ளைக்கு ஒத்துக்கிறத மட்டும்தான் சாப்பிடணும். அவங்களுக்கு ஆசைப்படுறாங்கன்றதுக்காக எல்லாத்தையும் சாப்பிட முடியாது, ஏன்னா அது குழந்தைய பாதிக்கும். அந்த மாதிரி ஒரு கர்ப்பப்பையில இருக்கிற குழந்தை மேல காட்டுற அந்த அன்புக்கு சமானமாக கர்த்தர் நம்ம மேல அன்பு காண்பிக்கிறார் என்று அந்த வேத வசனம் சொல்லுவார். உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். பாருங்க, பிசாசு நமக்கு என்ன பண்ணிட்டான்னா, கர்த்தர் உன் மேல கோபமா இருக்கிறாரு, அவர் எப்பவுமே உன் மேல உன்னை கடிஞ்சு கொள்ள பாக்குறாரு, போனே அவ்வளவுதான் மாட்டியவனே. நம்ம வீடு இருக்கு, இல்ல ஒரு அலுவலகம் இருக்குன்னு வச்சுங்களேன். வீட்டுல அந்த பிள்ளைங்க ஒரு தப்பு பண்ணுது, அப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரியாது. ஆனா இந்த பிள்ளைக்கு உள்ள ஒரு குற்ற உணர்வு இருக்கிறதுனால இந்த அப்பா அம்மா முகத்தை பார்க்கறதே தவிர்க்கும். அந்த குழந்தை வேலை ஸ்தலத்துல ஏதாவது ஒரு தப்பு பண்ணாங்கன்னா உயர் அதிகாரிகளை பார்க்கறதுக்கே பயப்படுவாங்க. இவங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் அவங்கள பார்க்கறத தவிர்ப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ, நம்ம மேல கோவமா இருப்பாங்களோ, நம்மள மெம்ம கொடுப்பாங்களோ, நம்ம அடிப்பாங்களோ. பிசாசு என்ன பண்றான்னா, கர்த்தர் எவ்வளவு உருக்கமா இருக்கிறாரு, கருவில் இருக்கிற பிள்ளையின் மேல ஒரு தாய் எவ்வளவு பாசமா அன்பா இருக்கிறாங்களோ அந்த மாதிரி உருக்கமா இருக்கிறாரு, நம்ம மேல இரக்கமா இருக்கிறாரு, நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுமா இருக்கிறாருன்றதெல்லாம் மறைச்சிட்டு கர்த்தர் உன் மேல கோபமா இருக்கிறாரு, கர்த்தர் உன்னை கடிஞ்சு கொள்ள போற, போனே நீ மாட்டிவனே அப்படின்ற விதத்துல நம்மளுக்கு கர்த்தர் அந்த விதத்துல காண்பிக்கிறான். ஆனா வேத வசனம் சொல்ல, அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும், பாவத்தை தக்கதாக நமக்கு செஞ்ச என்ன பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம், செத்து போயிடும், அவ்வளவுதான். நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அக்கிரமத்துக்கு தக்கதா சரி கட்டணும்னு என்ன பண்ணணும்? அந்த தண்டனை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், ரத்தத்தை சிந்தணும், உயிரை உடணும். ஆனா அப்படி அவர் செய்யறதே கிடையாது. அப்புறம் சொல்ல, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல அவருடைய கிருபையும் அவ்வளவு பெருசா இருக்குது. கர்த்தர் எவ்வளவு ஜெனரஸா அவருடைய கிரேஸை கொடுக்கிறார், எவ்வளவு தாராளமா அவருடைய கிருபையை கொடுக்கிறார் என்பதற்கு ஒரு பெரிய உதாரணமா இந்த சங்கீதம் 103ஆம் சங்கீதத்துல 11ஆம் வசனம். வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு உயரம் பாருங்க. விமானத்துல போகும்பொழுது அந்த விமானி சொல்ற, இப்போ நாம 35,000 அடி பறந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. 35,000 அடி உயரத்துல பறகுறோம். ஒரு மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கோம். ஆனா ஒண்ணுமே தெரியல, சும்மா எனக்கு சோபால உட்காந்துக்கிற மாதிரி இருக்கு.
800 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஜெர்க் இல்லை, ஒன்றும் கிடையாது. பிரேக் அடிக்கும் போது இப்படி இப்படி ஆடுது, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா சோஃபாவில் வீட்டில் உட்காந்துக்கிற மாதிரி ஜாலியாக உட்காந்துன்னு சாப்பிட்டுக்கின்னு வேற ஏதாவது படிச்சுக்கின்னு ஏதாவது பார்த்துக்கின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒன்றுமே தெரியாதுமா. விமானி அனௌன்ஸ் பண்ணுறேன் 35,000 அடி உயரத்தில் நம்ம இருக்கிறோம். 35,000 அடி உயரத்தில் பார்க்கும்போது கீழே பார்த்தா ஒன்றுமே தெரியல, வெறும் மேகம் தான் தெரியுது. ஆனால் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ தமக்கு பயந்தவர்கள் மேலே அவருடைய கிருபையும் அவ்வளோ பெருசாக இருக்குதுன்னா எவ்வளோ பெரிய கிருபை நம்ம மேலே காண்பிக்கிறார் என்பது கொஞ்சம் எண்ணி பாருங்க. இந்த பந்திக்கு வரும்பொழுது இதெல்லாம் தான் ஞாபகம் வரணும். நம்ம செஞ்ச அக்கிரமம், நம்ம செஞ்ச பாவம், இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரக்கூடாது. அதெல்லாம் நினச்சி பார்த்துன்னு சொல்லவே இல்லை. என் கிருபை நினச்சி பாரு, எவ்வளோ பெருசு. வானத்துக்கு பூமி எவ்வளோ பெருசு உயரமோ அவ்வளோ உயரமாக இருக்குது என் கிருபை. நம்ம இருக்கிறது வெறும் 6 அடிக்குள்ளே தான் இருப்போம். நம்ம இங்கே இருக்கிறவங்க யாருமே 6 அடிக்கு 2 இன்ச்சு கம்மி, அவ்வளோதான். 6 அடிக்கு மேலே யாருமே கிடையாது, இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு கிருபை எவ்வளோ, எத்தனை அடி, எத்தனை லட்சக்கணக்கான அடி உயரம்னு பாருங்க. வானத்துக்கு பூமி எவ்வளோ உயரமோ அவ்வளோ உயரம். இங்கேருந்து ஒரு கோளை அனுப்புகிறாங்க, செயற்கை கோளை அனுப்புகிறாங்க. அது போய் இன்னொரு கிரகத்துக்கு போகிறதுக்கு எத்தனையோ மாச கணக்காகுது. ஒரு மணிக்கு எத்தனையோ மைல் வேகத்தில் செய்து போகுது. அப்போவே எத்தனையோ மாசம் ஆகுது. எவ்வளோ உயரம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேலே அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். பார்க்கவும் முடியாத அளவுக்கு விலக்கிட்டார். நான் சொல்றேன், அவருடைய கிருபை அவ்வளோ பெருசு. இவ்வளோ பெருசா அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு தூரமாக விலக்கிட்டார். நம்ம எட்டி பார்த்தாலும் சரி, ஏணி போட்டு பார்த்தாலும் சரி, மாடி மேலே ஏறி பார்த்தாலும் சரி, எவ்வளோ உயரமான கட்டிடத்து மேலே ஏறி பார்த்தாலும் சரி, விமானத்திலே போய் பார்த்தாலும் சரி, தெரியவே தெரியாது. அவ்வளோ தூரமாக நம்மளை விட்டு நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு என்ன பண்றார், விலக்கிட்டார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அவர் இறக்கத்துல அவ்வளோ ஐஸ்வர்யம் உள்ள ஒரு அப்பா பிள்ளைக்கு எப்படி இறங்குறாரோ அந்த மாதிரி இறங்குறார். இந்த பிள்ளை என்னதான் தப்பு பண்ணிட்டோம், அப்பா மனசு அப்படியே பாயம் அந்த பக்கம். புள்ள மேல பாசம், அவ்வளோ பாசம். என்ன தப்பு பண்ணாலும் சரி, தப்பு பண்றான்றது தெரியும், ஆனாலும் என்ன பண்ணுது, உள்ளமும் மனசும் அவங்க பக்கம் தான் சாயுது. என்ன பண்றது, அந்த மாதிரி வெஸ்டர் ஆண்டவர் உள்ள ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பக்கம் போகுது. அவங்களுக்கு வேற ஏதாவது நன்மை செய்யலாமா, அதுலேருந்து அந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது அவங்கள வெளியே கொண்டு வரலாமான்னு தான் நம்ம பார்க்குறோம். ஒரு தகப்பன் அப்படி இறங்குறார். அந்த மாதிரி கர்த்தர் நமக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு இறங்குறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நம் மண் என்று நினைவு கூறுகிறார். கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையாய் என்றென்றைக்கும் இருக்க முடியாது. நான் சொல்றேன், இந்த பந்தி உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆயத்தப்பட்டிருக்கிறது. இந்த பந்தியில அவர் நமக்காக சம்பாதித்து வைத்த அற்புதமான ஆசீர்வாதங்கள் இருக்கு. இதுல பங்கு கொள்ளும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களிலே நாம் பங்கு கொள்ள வேண்டும். சும்மா வருமான ஒரு கடமைக்காக அல்ல. 2வது வாரம் கம்யூனுங்க திருவிருந்தில் போய் எடுத்துட்டு வந்துடுறாங்க, அது இல்லை. அதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கி இருக்கிறார். கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம். வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமாகுது, அவரோட பயந்தவர்கள் மேல கிருபை அவ்வளவு பெருசாது. உருக்கம், இரக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை உள்ளவராக இருக்கார். இதை தான் நினைச்சுப்பான். தகப்பன் பிள்ளைக்கு இறங்குற போல தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குறா. நான் சொல்றேன், இந்த பந்தியில பங்கு கொள்றதுக்கு நீங்க முழு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசு ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் தாராளமாக இந்த பந்தியில நீங்கள் பங்கு கொள்ளலாம். ஒருவேளை இல்லைங்க, இந்த பந்தியில நான் பங்கு கொள்ற அளவுக்கு ஐ எம் நாட் வர்தி என்ற ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும்னா, இது ரொம்ப சரியான ஒரு நேரம். அவரோட நீங்க நல்மனம் பொருந்துங்க. என்னோட ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்க அது ரெடியா இருக்குது. His blood is ready to cleanse you and wash you. ஸோ எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபித்து முடித்த பிற்பாடு உங்களுக்கு திருவிருந்து பரிமாறப்படும். எல்லாரும் எடுத்து கையில வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் கொடுத்து முடிந்த பிற்பாடு நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அதை அனுசரிப்போம். எழுந்து நின்று அனுசரிப்போம். ஓகேவா? நம்ம முதல்ல ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வரும். அற்புதமான நாளுக்காக உங்க ஸ்தோத்திரம். அருமையான இந்த திருப்பந்திக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். எங்களுக்காக சிந்தப்பட்ட உடைய வெளியேற பெற்ற ரத்தத்துக்காக உங்க ஸ்தோத்திரம். எங்களுக்காக பிற்கப்பட்டிருக்கிற உடைய சரீரத்துக்காக உங்க ஸ்தோத்திரம். இதிலே நாங்கள் பங்கு கொள்ளும் பொழுது உடைய இரக்கம், உடைய உருக்கம், உடைய நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை, இவைகளை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். உடைய கிருபை எவ்வளோ பெருசா இருக்கு, உடைய அன்பு எவ்வளோ பெருசு, இதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை தகுதியற்ற ஒரு ஃபீலிங் யாருக்காவது இருக்கும்னா
இந்த நேரத்தில் அவர்களை நீ தகுதிப்படுத்துவீராக, உங்களுடைய ரத்தத்தினால கழுவுவீராக. அதிலே நாங்கள் பங்கு கொள்ளும்பொழுது உண்மையாகவே நீர் எங்களுக்காக உண்டு பண்ணி தருகிற சகலவிதமான ஆசீர்வாதங்களில் நாங்கள் பங்கடைய எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய ரத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், சிந்தப்பட்ட உம்முடைய ரத்தத்துக்காக உமக்கு நன்றி, பிடிக்கப்பட்ட உம்முடைய சரீரத்துக்காக நன்றி. இதில் பங்கடைந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் சுகத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே. நோக்கி பார்த்ததினார், உம்மை நோக்கி பார்த்ததினார் பிழைத்து கொண்டோமையா, நாங்கள் பிழைத்து கொண்டோமையா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. நம்ம யாரும் எழுந்து நிற்போம். நான் உங்களிடத்தில் ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில், கர்த்தராகி இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். நாம் இந்த அப்பத்தை புசிப்போம். போஜனம் பண்ணின பின்பு அந்தப்படியே ஒரு பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Father. I praise you Lord. I praise you Jesus. Hallelujah. 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 ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், எங்களுக்காக உம்முடைய சரீரத்தை பிற்கும்படி ஒப்பு கொடுத்திருக்கிறீர். உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி இருக்கிறீர். எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கும்படியாக இந்த ரத்தத்தை சிந்திருக்கிறீர். ஜீவனை கொடுத்திருக்கிறீர். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் எங்களை மீட்டு ரட்சித்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்தும். கர்த்தாவே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். திருப்பந்திக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதுல பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனையே ஒப்பு கொடுத்தீரே, அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று உம்முடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. ஆண்டவர், இந்த பந்தியிலே பங்கு கொள்வதன் மூலமாக உம்முடைய சுகம் எங்களோட சுகமாய் ஆயிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய செழிப்பு, உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோட தான் இருக்கிறது. நீர் திராட்சை செடி, நாங்கள் கொடிகள். ஆண்டவர், திராட்சை செடி எப்படிப்பட்ட ஜீவனை போஷாக்கம் பெற்றுக் கொள்கிறது, அதே விதமான ஜீவனம் போஷாக்கம் எங்களுக்குள்ள இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடையதெல்லாம் எங்களோடதா இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சிந்தப்பட்ட விலையேற பெற்ற ரத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதன் மூலமாக ஆண்டவரை எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவர், அதெல்லாம் எங்களோடது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிதாவினுடையகள் யாவும் என்னுடையகள் என்று நேற்று சொன்னீரே, இப்பொழுது நாங்கள் சொல்லுகிறோம், பிதாவினுடையதும் கிறிஸ்துவனுடையது யாவும் எங்களுடையது என்று நாங்கள் சொல்லுகிறோம். இதெல்லாம் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள எங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குறைகளும் தாழ்ச்சிகளையும் நீக்கும்
நிறைவு ஏராளமும் தாராளம் உண்டாகட்டும். எங்களை ஆசீர்வதியும். துதிகன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் மீண்டும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் என்றும் இருப்பதாக. ஆமென்.